இப்போ வந்து நம்ம கிராப் சர்ஃபேஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்கெட்ச் எடுத்துகிட்டு இந்த பிளெயினில் வந்து நான் ஜஸ்ட் ஒரு பாலிகன் ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ அதுக்கு டைமென்ஷன் எடுத்துக்கலாம். ஒரு 5 mm கொடுக்குறேன். இப்போ கொஞ்சம் எக்ஸிட் பண்ணிடலாம். இப்போ வந்து ஸ்கெட்சில் போயிட்டு மறுபடியும் இந்த பிளேன் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஜஸ்ட்டு இங்கே ஒரு ரெஃபரன்ஸ்க்காக ப்ரொஜெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ ப்ரொஃபைல் எடுத்துகிட்டு இப்போ வந்து டைமென்ஷன் எடுத்துக்கலாம். இதோட ஆங்கிள் வந்து 45 கொடுக்குறேன். இதோட ஆங்கிள் வந்து சேம் 45. இப்போ ரேடியஸ் எடுத்துக்கலாம், அதாவது கார்னர் பண்ணிக்கலாம். ரேடியஸ் வந்து நான் 1 கொடுக்குறேன். இதோட ரேடியஸும் 1. இப்போ வந்து இது ஃபுல்லாக செலக்ட் பண்ணி நம்ம ட்ரான்ஸ்லேட் பண்ணலாம். ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு ட்ரான்ஸ்லேட்டில் 20. இப்போ வந்து ஸ்வீப் போயிடலாம். ப்ரொஃபைல் வந்து இது செலக்ட் ஆகிடுச்சு. ஸோ கைடு வந்து இது நான் கொடுக்குறேன். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு ஜஸ்ட் இந்த மாதிரி கைட் ஆகிடுச்சு. ஜஸ்ட் ஓகே. அப்டேட் பண்ணிடலாம். இது பவுண்ட்ரி க்ரியேட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இந்த வச்சுக்க. இப்போ இது வந்து எக்ஸ்ட்ரூட் பண்ணலாம். டைரக்ஷன் செட் கொடுக்குறேன். ஒரு 30 mm கொடுத்துட்றேன். மறுபடியும் பவுண்ட்ரி க்ரியேட் பண்ணலாம். இப்போ மறுபடியும் எக்ஸ்ட்ரூட். ஓகே, ஜெட் ரிவர்ஸ் டைரக்ஷன். ஓகே, இப்போ வந்து நம்ம ஜாயின் பண்ணிடலாம். ஜாயினில் போயிட்டு சர்ஃபேஸ், இந்த சர்ஃபேஸ், இந்த சர்ஃபேஸ். ஓகே, ரைட். இப்போ வந்து நம்ம ரெஃபரன்ஸ்க்காக வந்து இன்னொரு சர்ஃபேஸ் க்ரியேட் பண்ணணும். ஸோ ஸ்கெட்சில் ஜஸ்ட் இந்த பிளைன் சூஸ் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் ப்ரொஃபைல் எடுத்துகிட்டு ட்ரா பண்ணிவிட்டு ஒரு லைன் மட்டும் ஜஸ்ட் அதை எக்ஸ்போர்ட் பண்ணிடலாம்.
ஓகே, இதை வந்து நம்ம கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ப்ராப்பர்ட்டிஸில் போய் கலரில் இப்போ ஸ்கெட்ச் எடுத்துகிட்டு ஜஸ்ட் இந்த பிளைன் சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பிளைன் எடுத்துகிட்டு இதை வந்து இந்த ரேப் ஆகக்கூடிய சர்ஃபேஸ் க்ரியேட் பண்ணக்கூடிய ஸ்ப்ளைனை இப்போ இதை வந்து எக்ஸ்ட்ரூட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ ரேப் சர்ஃபேஸ், இந்த ரேப் சர்ஃபேஸில் போய்ட்டு ஃபஸ்ட்டு டிஃபால்ட் பண்ணக்கூடிய சர்ஃபேஸ் செலக்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் ரெஃபரன்ஸ் சர்ஃபேஸ், அதுக்கப்புறம் டார்கெட் சர்ஃபேஸ், ப்ரிவ்யூ. ஸோ பார்த்தீங்கன்னா க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம இங்கே க்ரியேட் பண்ணியிருக்கக்கூடிய இந்த சர்ஃபேஸ் மாடல் வந்து இந்த டார்கெட் சர்ஃபேஸை பேஸ் பண்ணி வந்து அப்படியே வந்து ரேப் ஆகிடுச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நார்மல் நோட் ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம ஓகே இதை வந்து ஹைட் பண்ணிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே ட்ரா பண்ண நம்ம வந்து இந்த சர்ஃபேஸ் வந்து ப்ளைனுக்கு ஏற்ற மாதிரி வந்து சர்ஃபேஸ் க்ரியேட் பண்ணி அதில் வந்து நம்ம ரேப் பண்ணியிருக்கோம். ஸோ அப்டேட். ஸோ இதான் வந்து ரேப் சர்ஃபேஸ். இப்போ இந்த கர்வ் வந்து நம்ம டிஃபார்ம் பண்ணோன்னா அதுக்கு தகுந்த ஸோ இந்த மாதிரி வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதான் வந்து ரேப் சர்ஃபேஸ்.